ஸ்ரீமாத்ரே நமக்கு நமஸ்காரம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் விருச்சிக ராசியோட வாழ்க்கை துணை குணங்களை பற்றி பார்க்கலாம். ஸோ விருச்சிக ராசி செவ்வாவோட வீடு, ஸ்திர வீடு அண்ட் ஆல்சோ நீர் வீடு உங்களுக்கு. ஸோ இவங்களுக்கு வாழ்க்கை துணையாக வரவங்க சுக்கிரனோட ஆதிக்கம் உள்ள ரிஷப ராசி, சந்திரன் உச்சமான வீடு. ஸோ விருச்சிக ராசி கணவன் அல்லது மனைவி என்னென்ன குணங்கள் இருப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் உணவு பிரியர்களாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட ஆப்போசிட் வீட்டில் தான் சந்திரன் உச்சமாறாரு. ஸோ உணவு பிரியர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி சந்திரன் உச்சமாறதுனால அந்த கணவன் அல்லது மனைவி அம்மா பாசத்தோடு இருப்பாங்க. ரொம்ப அம்மா பேச்சை கேட்குறது, அம்மா எது சொன்னாலும் கரெக்டுன்னு சொல்கிறது. ஸோ அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களோட ஒய்ஃப் இல்லை ஹஸ்பண்டை திட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா நடக்கும் விருச்சிக ராசியோட வாழ்க்கை துணை குணங்களில். அடுத்தது பார்த்திங்கன்னா, அவங்க காசு செலவு பண்ணுறதுல கொஞ்சம் சிக்கனமாக இருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, காலப்புருஷ தத்துவப்படி ரிஷபராசி 2ஆம் பாவம். ஸோ 2ஆம் பாவம் தான் நமக்கு வருமானம், நம்மளோட கமிட்மெண்ட் எல்லாமே. ஸோ காசு தர விஷயத்தில் கொஞ்சம் சிக்கனமாக இருப்பாங்க. அல்லது அவங்களுக்கு பணம் வருமானம் கம்மியாக இருக்கும் விருச்சிக ராசியோட வாழ்க்கை துணைக்கு. ஸோ அது ஒரு பாயிண்ட். அடுத்தது பார்த்திங்கன்னா, இவங்க எங்கே போனாலும் வெளியில் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஒன்று ரிசர்வாக இருப்பாங்க, இன்னொரு எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைப்பாங்க. அது ஒரு மைனஸாக இருக்கும் அவங்களுக்கு. இவங்க விருச்சிக ராசி கொஞ்சம் ரிசர்வ்டாக இருப்பாங்க, தனக்குள்ளேயே எல்லாத்தையும் புழுக்க வச்சுப்பாங்க. அது வாழ்க்கை துணைக்கிட்ட வெளிப்படுத்தாதனால அதில் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா, ரிஷபத்தில் 3 நட்சத்திரம் இருக்குது நமக்கு: கிருத்திகை, ரோஹிணி அண்டு மிருகசீரிஷம். ஸோ கிருத்திகைன்ற சூரியன் ஆதிக்கமும், சந்திரனோட ரோஹிணியோட சந்திரன் ஆதிக்கமும், மிருகசீரிஷ செவ்வாய் ஆதிக்கமும் நிறைந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் விருச்சிக ராசிக்கு அமைவாங்க. ஸோ சூரியன் நட்சத்திரம் அங்கே வந்துடுறதுனால ஆணவம், அதிகாரம், வேலை வாங்குகிற தன்மை அதிகமாக இருக்கும். எப்பயுமே வேலை வாங்கிட்டே இருப்பாங்க விருச்சிக ராசியோட வாழ்க்கை துணை. அதை பண்ணு, இதை பண்ணு, இதை எடுத்துவே, அதை எடுத்துவே, டைமுக்கு சாப்பாடு வேணும், டைமுக்கு அது வேணும், இது வேணும்னு ரொம்ப வேலை வாங்குகிற குணங்களில் விருச்சிக ராசியோட வாழ்க்கை துணை இருப்பாங்க. அது சூரியனோட தன்மை. அடுத்தது சந்திரனோட தன்மை. பாசமும் காட்டுவாங்க, அந்த பாசத்தில் கோபமும் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மாறிட்டே இருப்பாங்க. ஏன்னா சந்திரன் மாறுதல். ஸோ மாறிட்டே இருப்பாங்க. அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதா, ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணுறதா தெரியாமல் கொஞ்சம் பரபரப்பாகவே இருப்பாங்க. அது ஒரு பாயிண்ட். அடுத்தது செவ்வாவோட நட்சத்திரமும் வருதுன்றதுனால அவங்களுக்கு ஆக்ரோஷம், சண்டை போடுற குணம், விட்டு கொடுக்காத தன்மை, இது எல்லாமே இருக்கும். தன்னோட மனைவி தன கூட மட்டும்தான் பேசணும், தான் கூட மட்டும்தான் பழகணும் அப்படின்ற எண்ணங்கள் இருக்கும். அதே மாதிரி மற்றவங்க கூட பேசினா சந்தேகப்படுற புத்தியும் ஏன்னா சந்திரன் வந்ததுனாலே சந்தேகம் வந்துடும். ஸோ யாரு கூடயும் பேசக்கூடாதுன்னு நினைப்பாங்க. பேசினா அசிங்கமாக திட்டுறது, இதெல்லாமே விருச்சிக ராசியோட வாழ்க்கை துணைக்கிட்ட வந்துடும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி காம்பினேஷன் இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.